பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا. இன்றைய அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்லாத்திலே ஒற்றுமையும் அதே போன்று பிறருடைய குறைகளை மறைத்தலும் பற்றி. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிமுக்கு எந்த அளவுக்கு ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய குறையை நாங்கள் எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும், ஒரு குறைகளை நாங்கள் வெளிப்படுத்தாமல் ஒரு முஸ்லிமுடைய குறைகளை நாங்கள் எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. ஒரு முஸ்லிமுடைய குறையை நாங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருடைய உள்ளம் நோகடிக்கப்படுகின்றது. அதே போன்று அந்த இடத்தில் பகைமை உருவாகின்றது. அதே போன்று சமூக ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகின்றது. இவ்வாறான பல அதனுடைய ஆபத்துக்கள் இருப்பதன் மூலமாக, அதனுடைய இழிவான செயல்கள் இருப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய குறையை எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வலா தஜஸ்ஸசு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒருவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம். இஸ்லாம் வலியுறுத்துகின்ற முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் இது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒருவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டாம். ஏன், இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கின்ற ஒருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லா மனிதர்களும் எல்லா முஸ்லிம்களும் ஏதோ ஒரு குறையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே முதலாவதாக அவர் தன்னுடைய குறைகளை பார்க்க வேண்டும். தன்னிலே என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்பதை தேடி பார்த்து அதை நிவர்த்தி செய்வதிலே அவர் முயற்சி செய்ய வேண்டும். மாறாக தன்னிலே நிறைய குறைகள் இருக்க பிறருடைய குறைகளை தேடி தேடி ஆராயக்கூடாது. அவ்வாறு அவர் தேடி தேடி ஒருவருடைய குறைகளை துருவி ஆராய்கின்ற பொழுது ஒரு நேரத்தில் அந்த குறைகளை அவருக்கு தென்பட்டு விட்டால், அந்த குறைகளை அவர் கண்டுவிட்டால் பிற மனிதரிடத்தில் அவரை பற்றி புறம் பேசி திரிவார். பிற மனிதரிடத்தில் அவரை பற்றி குறை சொல்லி திரிவார். அந்த நேரத்தில் அந்த குறை சொல்லி திரியப்படக்கூடிய மனிதருடைய மனம் நோகடிக்கப்படும். அவர் கோபம் ஏற்படலாம், இருவருக்கு மத்தியில் பகைமை ஏற்படலாம். அவ்வாறு இருவருக்கு மத்தியில் பகைமை ஏற்படும் போது அந்த இடத்தில் சமூக சீர்குலைக்கான அடித்தளம் இடப்படுகின்றது. அந்த குர்ஆனிலே அல்லாஹ் மேலும் தொடரிலே சொல்கின்றான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, நீங்கள் ஒருவரை ஒருவர் புறம் பேசி திரிய வேண்டாம் என்று அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவரது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மேலும் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான், தன்னுடைய சகோதரனுடைய இறந்த ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புகிறீர்களா? தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான், அவனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? மாறாக அதை என்ன செய்வீர்கள், வெறுத்து விடுவீர்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடத்தில் புறம் பேசி திரிவது என்பது இவ்வாறான ஒரு செயலுக்கு ஒப்பானதாகும் என்று அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவரது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அது ஒரு வெறுக்கத்தக்க செயல். அதை செய்வதை நாங்கள் வெறுத்து விடுவோம். அதே போன்றுதான் நாங்கள் ஒரு பிற மனிதனை பார்த்து அவரை பற்றி புறம் பேசி திரிகின்ற போது, அவருடைய குறைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய உள்ளமும் அவ்வாறு தான் நாங்கள் புறம் பேசுவதை வெறுக்கின்றது. இவ்வாறான ஒரு முஸ்லிமுடைய குறைகளை நாங்கள் மறைக்கின்ற பொழுது, ஒரு முஸ்லிமுடைய குறைகளை நாங்கள் எங்களுக்கு தெரிந்தாலும் கூட, அவர்களுக்கு பல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை நாங்கள் மறைக்கின்ற பொழுது அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய குறைகளை மறைக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு குறை தென்பட்டு விட்டது, வெளிப்பட்டு விட்டது, அந்த குறை இவர் கண்டு விட்டார், அந்த நேரத்தில் அந்த குறையை வேறு யாரிடத்திலும் சொல்லாமல், சமூகத்துக்கு மத்தியிலே பிறருக்கு மத்தியிலே வெளிப்படுத்தாமல் அந்த குறையை யார் மறைக்கின்றாரோ, சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அவருடைய குறைகளை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளையிலே மறைக்கின்றார்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் படைப்புகளுக்கு மத்தியிலே அந்த நாளையிலே கூடியிருக்கின்றோம். இந்த அனைத்து படைப்புகளும் ஓரிடத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளையிலே எங்களை பற்றி எங்களுடைய குறைகளை அல்லாஹ் வெளியாக்கினால் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமானமாக இருக்கும், எந்த அளவிற்கு ஒரு இழிவாக இருக்கும். எனவே ஒரு முஸ்லிமுடைய குறைகளை நாங்கள் மறைக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். அந்த குறைகளை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாளையிலே படைப்புகளுக்கு மத்தியிலே மறைத்து விடுகின்றார். அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையற்ற விடயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஒருவருடைய குறையை ஆராய்வது, ஒருவனை பற்றி நாங்கள் விசாரிப்பது, துருவி ஆராய்வது என்பது மார்க்கத்தில் எங்களுக்கு தேவையில்லாத விடயம். ஏன், எங்களிலே பல குறை இருக்க மற்றவருடைய குறைகளை பற்றி நாங்கள் துருவி ஆராய்வது என்பது எங்களுக்கு தேவையில்லாத விடயம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. இஸ்லாத்திலே ஒரு அழகான விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய குறைகளை அவன் வெளிப்படுத்துவது என்பது அவனுக்கு தேவையில்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த குறைகளை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அவ்வாறான தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவதுதான் மார்க்கத்திலே அழகான விடயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போன்றுதான் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய குறைகளை மறைப்பது என்பது சமூக ஒற்றுமைக்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. சமூக ஒற்றுமைக்கான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. ஏன், ஒருவருடைய குறைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஒருவருடைய குறைகளை நாங்கள் பிறரிடத்தில் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில், இருவருக்கு மத்தியில் பகைமை உருவாகின்றது. பகைமை உருவாகுவதன் காரணமாக அது இரு கூட்டங்களுக்கு மேலும் மேலும் அந்த பகைமை வளர்ச்சி அடைந்து குடும்பமாக, இரு கோத்திரமாக மாறி இரண்டுக்கு மத்தியிலே பிளவுகளும் சண்டைகளும் ஏற்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இய்யாக்கும் வல்லன்ன ஃபஇன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ் வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தனாஃபசு வலா தஹாசது வலா தபாகது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், நீங்கள் மற்ற முஸ்லிமை பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால், கெட்ட எண்ணம் கொள்வதுதான் பேச்சுக்களில் மிகவும் பொய்யான பேச்சாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், ஒரு பிற முஸ்லிமை பார்த்து பிற மனிதனுடைய குறைகளை நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். அதே போன்று அவருடைய அந்தரங்க விஷயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். மேலும் அவர்களோடு போட்டி போட்டு அவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டாம். அதே போன்று ஒருவருடன் பொறாமை கொள்ள வேண்டாம், கோபித்து கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறிவிட்டு மேலும் கூறுகின்றார்கள், இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. மாறாக வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களாகவும் அதே போன்று நீங்கள் அனைவரும் சகோதரர்களாகவும் மாறிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். இதனைத்தான் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே வலியுறுத்துகின்றான். இன்னமல் முஃமினூன இக்பத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். நிச்சயமாக முஃமின்கள் என்பவர் யார் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள், அவர்கள் சகோதரர்களாக வாழக்கூடியவர்கள். ஃபஅஸ்லிஹு, எனவே நீங்கள் அவர்களுக்கு பிணக்குகள் ஏற்படுகின்ற பொழுது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கப்பாட்டை மேற்கொள்ளுங்கள், அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. இந்த ஒற்றுமையாக வாழ வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க கட்டியெழுப்பப்பட்ட பின்னணியே ஒற்றுமையின் காரணமாகத்தான். எனவே அவ்வாறான ஒற்றுமை சீர்குலைவதை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புவதில்லை. எனவேதான் அருமைக்கினியவர்களே, இன்றைய காலத்தில் நிறைய பேர் நாம் என்ன சொல்லுகின்றோம், மற்றவரை பற்றி புறம் பேசுகின்றோம், மற்றவரை பற்றி கோல் மூட்டுகின்றோம். இவ்வாறான தீய செயல்களின் மூலமாக சமூகங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி ஒற்றுமைகளை சீர்குலைக்க செய்கின்றோம். இவ்வாறான கெட்ட விடயங்களை விட்டும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று பிற முஸ்லிம்களுடைய குறைகளை மறைத்து மறுமை நாளிலே எங்களிலே குறைகளை மறைப்பதற்கு நாங்கள் காரணமாக அமைய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடையும் ரசூலுடையும் பெருத்தத்தை பெற்று நல்ல சாலிஹின்கள கூட்டத்திலே சேர்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய ஒற்றுமையிலும் அந்த கயிற்றை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். இவ்வாறு குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ஒற்றுமை பற்றிய விடயத்தை எங்களுக்கு வலியுறுத்துகிறான். எனவே
சமூகத்திலே ஒற்றுமையை நிலைவச் செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் கடைபிடித்து சமூக ஒற்றுமையை பேணி பிறருடைய குறைகளை மறைத்து வாழ்வதற்கு அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.